ஒரு காட்டில் சோனாவும் அவள் பொண்ணு லிட்டிலும் வாழ்ந்து வந்தாங்க. லிட்டில் அவங்க அம்மா கிட்ட ஒரே அடம் பிடிச்சிக்கிட்டே இருந்துச்சு, நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேம்மா அப்படின்னு சொல்லி. அதே மாதிரியே அந்த காட்டில் புறாவும் அதோட பையன் குருவும் வாழ்ந்து வந்துருந்தாங்க. குருவும் அவங்க அப்பா கிட்ட அப்பா நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிக்கிருந்தாங்க. இதே மாதிரி இதே காட்டில் காலு காக்காவும் கோரி காக்காவும் அவனோட பையன் கிச்சு காக்காவோட வாழ்ந்து வந்தாங்க. கிச்சு காக்காவும் நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன் அப்படின்னு அவங்க அம்மா அப்பா கிட்டேயும் சொல்லிக்கிட்டு இருந்தான். இவங்க எல்லாருமே அந்த காட்டில் உள்ள ஒரு ஸ்கூலில் தான் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஸ்கூலில் இவங்க கிளாஸ் எல்லாருமே ஒரே கிளாஸில் தான் படிச்சுக்கிருந்தாங்க. இவங்க எல்லாத்துக்குமே ஒரு டீச்சர் உண்டு. அந்த டீச்சர் பேர் தான் பிரியா டீச்சர். பிரியா டீச்சர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவும் பிள்ளைங்களை ரொம்ப கடுமையாகவும் கண்டிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதனால் அந்த பிள்ளைங்க எல்லாருமே அந்த ஸ்கூலுக்கு போக மாட்டோம் அப்படின்னு ரொம்ப அடம் பிடிச்சி அவங்க பெற்றோர்கிட்ட இது பண்ணிக்கிருந்தாங்க. ஒரு நாள் கிளாஸ்க்கு வந்த பிரியா டீச்சர் உங்கள் புக்கெல்லாம் எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் லிட்டில் மட்டும் எடுத்து வைக்காமல் இருந்துச்சு. உடனே அவங்க லிட்டிலுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க. நீ போய் ஸ்கூல் காரிடாரோட க்ளீன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே அழுதுகிட்டே லிட்டில் ரொம்ப சோகமாக அந்த காரிடார் ஃபுல்லாமே க்ளீன் பண்ணிச்சு. இப்படி ஒரு சின்னதுக்கெல்லாம் ரொம்ப பெரிய தண்டனையை அந்த பிரியா டீச்சர் கொடுத்துக்கிருந்தாங்க. அடுத்த நாள் லிட்டில் போய் அவங்க அம்மா கிட்ட பிரியா டீச்சர் பண்ண விஷயத்தை பற்றி சொல்லுச்சு. இப்படி ஒரு டீச்சர் இருக்கிறது நல்லதானே, ஏன் நீ ஹோம்ஒர்க் பண்ணலை அப்படின்னு சோனா சொல்லுச்சு. இதே மாதிரியே குருவும் தன்னோட அப்பாட்ட போய் நேற்று சோனா குறியோட பொண்ணு லிட்டிலுக்கு இப்படி பண்ணாங்க, நாளைக்கு எனக்கும் பண்ணுவாங்கப்பா, நான் போகலப்பா அப்படி சொல்லிச்சு. அதே மாதிரி கிச்சு காக்காவும் தன்னோட அம்மா அப்பாட்ட எங்களை ரொம்ப இது பண்ணுறாங்க, எங்களால் ஸ்கூலுக்கே போக முடியலை அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருந்துச்சுங்க. திருப்பியும் மறுநாள் வந்துச்சு. மறுநாள் திருப்பியும் என்ன பிரியா டீச்சர் பண்ணுவாங்களோ அப்படின்னு எல்லாம் பேசிக்கிட்டு பயந்துக்கிட்டு இருந்துச்சுங்க. அதே போல் திருப்பியும் பிரியா டீச்சர் வந்துட்டாங்க. வந்து எல்லோரும் ஹோம்ஒர்க் எழுதிட்டீங்களா, கொண்டு வந்து வைங்க அப்படின்னு சொல்லிச்சு. ஆனால் கிச்சு காக்காட்டா நேற்று சொல்லியிருந்துச்சு ப்ரௌன் ஷீட்டு போட்டு வா அப்படின்னு. அதே மாதிரி நோட்டெல்லாம் சப்மிட் பண்ணோடனே கிச்சு காக்கா ப்ரௌன் ஷீட்டே போடாமல் வந்து சப்மிட் பண்ணியிருந்துச்சு. உடனே பிரியா டீச்சர் இங்கே என் பக்கத்தில் வா கிச்சு காக்கா அப்படின்னு சொன்னாங்க. சொன்னோடனே கிச்சு காக்காவும் பக்கத்தில் போச்சு. ரொம்ப பயந்து கிச்சு காக்கா பக்கத்தில் போச்சு. உடனே மிஸ்ஸு நீ போய் நீ டாய்லெட்டை க்ளீன் பண்ணு அப்படின்னு அவனுக்கு கிச்சு காக்காவுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. கிச்சு காக்காவுக்கு ஒரே அவமானம் தாங்க முடியலை. ஸ்கூலில் எல்லோரும் முன்னாடி டாய்லெட்டு க்ளீன் பண்ணுறவன் ஒரு ப்ரௌன் ஷீட்டுக்காக அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுதுகிட்டே இருந்துச்சு. அடுத்த நாள் எல்லா பறவைங்களும் போய் அவங்க அம்மா அப்பா கிட்ட நாங்கள் இனிமேல் ஸ்கூலுக்கே போக மாட்டோம் அப்படின்னு சொன்னோன்னே எல்லா அம்மா அப்பாவும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி நாளைக்கு பிரின்ஸிபல் ரூமுக்கு போவோம் அப்படின்னு பேசின்னு அடுத்த நாள் பிரின்ஸிபலை பார்க்குறதுக்காண்டி ஸ்கூலுக்கு வந்துருச்சுங்க. உடனே பிரியா டீச்சர் நான் அப்படியெல்லாம் பண்ணவே இல்லையே அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் பிள்ளைங்க எல்லோரும் இல்லை அவங்க அப்படித்தான் பண்ணாங்க அப்படின்னு சொன்னோன்னே பருந்து பிரின்ஸிபல் சரி உங்களுக்கு வந்து வார்னிங், உங்களுக்கு வந்து 6 மாதம் சஸ்பெண்ட், இதே மாதிரி நீங்கள் திருப்பியும் பண்ணிங்கன்னா உங்களை இந்த ஜாப்லேருந்து நாங்கள் தூக்கிடுவோம் அப்படின்னு சொன்னோன்னே பிள்ளைங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக படிக்க ஆரம்பித்தாங்க.